ஆண்களோட கற்பனை எடுத்துக்கலாம் அதான் இதுல தம்பி என்னாச்சு சிங்கு பிறநாள் ஐசாய்ந்தரான் சிங்கோட பிறநாள்ல மறந்தே போயிட்டு எந்திரிக்கே மாட்டேங்காங்க போலிங் விக்கெட் எடுக்கலாம்ல நம்ம ஒரு ஷாட் எடுத்து பால் போடல சிம்மி போன மாதிரி வந்து இறக்கடி ஆமலாரு லேட்டா தன்னை அதான் நல்ல ஒரு ஆமல ஜானி நீங்க வந்து இவரே ஜெயிச்சிரணும் ஆயிடுச்சு நல்ல ஒரு ஸ்டார் தூக்கி கூட வந்து பின்ன போனா விட்டாங்க 4 பவுண்டரி கிடைக்குது எழுது பேட்ல இருந்து நல்ல ஒரு அருமையான பேட்டிங் ஃப்ரம் முஸ்தபா எக்ஸலன்ட் பேட்டிங் டிஸ்ப்ளே அதான் ரூல்ஸ் ஓட எல்லாரும் லேண்ட் ஆவணும் அதுக்காக சிங்கிள் ஜானி தமிழ் ரெண்டு பேரும் யார் பிரஷர் இருக்கா வாரியர் சார் கண்டு சாரியான ஒரு டிராவல் ஃபீல்டிங்ல புகாரி பாய் நல்ல ஒரு எஃபோர்ட் பண்ணாருங்க நல்ல ஒரு ஃபீல்டிங் நல்ல excellent delivery from Johnson start to end this one கேட்ச் அருமையான கேட்ச் வந்த வார்டுல என்ன பண்றாங்க சிங்கிள் எடுக்கறோம்ல என்னலாம் அதான் ஆப்பிடுவேனே கேட்க முடியாது எல்லா பாலையும் கிழிச்சிருவாரு உதவியின் மறுபிறவி 5 பண்டல் 3 வைடு இதோ ஒன்று அவரை அறியாமலே வந்து ஸ்டம்பை படம் பார்த்தது அங்கே மடக்கி அடிக்கப்பட்ட வந்து மக்கள் வந்து ஏதோ அடிக்கப்பட்ட வந்து அங்கே வாழ அடிக்கை இது கோபடி தானே ஆமா பிரபு தெரியல இதோ அங்கே புல்டா சந்தை தவறுகிட்ட தங்கராஜ் தவித்துக் கொண்டிருக்கும் ருசிஸ்தான் அவருடைய சில பணம் அடிக்கப்பட்ட ஆறு துணை தூரம் அடிக்கப்பட்ட பந்து தங்களது கணக்கை தோங்கியிருக்கிறார்கள் தங்கராஜ் அங்கே ஒரு அகரப்பந்து ஆபீஸில் முயற்சி
அங்கே அடிக்கப்பட வந்து 4 ஓட்டங்களா இதோ பந்தை நோக்கி வந்து விட்டார் விஜய் கனிவாய் நல்ல ஒரு ஃபீல்டிங் கனிவாய் சாதத்தை வைத்து பந்தை விட்டு விட்டார் ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் வகையிலும் வீரர்களை ஊக்கப்படுத்தும் வகையிலும் மோர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மிகவும் காரசாரமான மோர் அடியோட வந்து அங்கே ஒரு ஃபீல்டு மாயின் சிறப்பான பிடி ஆனால் அவர் பிடித்த தன்னை துணை பந்தை அல்ல 4 நீங்க குடிக்கணும் வேணாம் நானே எடுத்துக்கிறேன் ஜம்ப தம்பி இருக்கிறாரு போல்டு மூலமா ஜாபி ஜாபி லே ஜாபி போட்டிருக்காங்க wow what a piece of glory இவன் முன்னாள் தலை செய்த ஆட்டக்காரர் வேற ஏதாவது மீண்டும் அங்கே ஆமசர் முடி 108 வயசு ஐயா பகவதி ஷாட் ஆபரேஷன் அடிக்கப்படும் வந்து அங்கே ஒரு ஓட்டங்க முடிக்கப்பட்ட வந்து கல்வி இது உங்களுக்காக கமிட்டி சிறப்பு பரிசு பழைய மட்டி பார்க்கறது பெரிய மட்டி அது எதுக்காக கொண்டீங்க கொடு என்ன வெயிட் what a ball from Lieber Johnson அங்கே மகன் டாட் பால் முதல் பந்து டாட் ரொம்ப டார்க் லைட்டா இதோ லெஃப்ட் சைடு அடிக்கப்படுவது காஜா காஜா புடிச்சா உடனடியாக ஸ்பெஷல் பிரைஸ் கிடையாது உடனடியாக 500 பரிசு காஜா இந்த ஃபீல்ட் பந்தயங்கள் போகுது ஸ்டேட்மெண்ட் விட்டு ரொம்ப தப்பு தான் டிப்ல விட்டு அந்த டைவ்ல பாத்துக்கலாம் குடிச்சிருப்பான் நீங்க வாங்கி ஆபீஸ் அடிங்க அங்க மூவியோட வந்து தஞ்சம் மூவி நல்ல ஃபீலிங் மூவி இப்ப மூவி பாக்கறேன் நேரா முன்னுக்கு வராங்க லெக் பீஸ் அடிக்கிறவங்க அங்கே சுந்தர பாண்டி அவர்கள் இப்போ வந்து ஆ மேட்ச் கூட வந்திருக்கா சுந்தர பாண்டி இது வரைக்கும் அமைதியாக ஓரமாக இருந்தார் நிலவின் முதல் வந்து அமரப்ப அங்கே ஒரு 2 ஓட்டங்கள் ப்ளீஸ் ஒன் பாய் நல்ல ஒரு ஃபீல்டிங் பாய் வந்து அவரை பிடித்ததா அல்லது அவர் வந்து பிடித்தாரா நல்ல ஒரு சப்ஸ்டிட்யூஷன் பைல இருந்து வந்து அவரை பிடித்ததா அல்லது அவர் வந்து பிடித்தாரா 3 பேரும் தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ருசி ஒரு 4 ஆபீஸ் கட்சி அங்கே ஒரு 4 ஓட்டங்கள் எங்க கணேஷ் என்ன சரி அங்கே நல்ல ஃபீல்டிங் லீபர் ஜான்சன் எப்படி பறந்து வரது பிடிக்காம போயிருக்கு விளையாட வரதா நல்ல ஒரு பேட்டிங் ஹலோ சாமா ஐயோ ஆபீஸ் அண்ணா நீ என்ன சொல்ற ஃபீல்டிங் எக்ஸலன்ட் ஃபீல்டிங் நல்ல ஒரு மசில் மெமரி நல்ல ஒரு சரிங்க இல்ல சரிங்க நேத்து ஷாட் அபு 6 கொடுக்கற மாதிரி அருமையான மீண்டும் அங்கே சேர்த்து சரிபடும் அங்கே லீபர் ஜான்சன் அவர்கள் 1-2 ஓட்டங்கள் குளத்திற்கு மகன் வாசினா குளத்து ஆமாம் கவுண்டலாம் 8 ஓவர் முடிவில் ஏழை வாரியஸ் அணியின் எண்ணிக்கை 59 60 ரன்கள் வெற்றி என்ற இலக்குடன் ஏர்வே எமிரேட்ஸ் சிறிது நேரத்தில் களத்தில் டாஸ் போடப்படுகிறது.
இறுதி பந்து அங்கே நல்ல ஒரு ஸ்டாப் நம்ம அஜ்மல் எக்ஸலன்ட் ஸ்டாப் ஓவர் முதல் ஓவர் முடிவில் 3 ஓட்டங்கள் மட்டுமே. வந்து ஃபைனல் திசையில் அருமையான காணப்பட்டது. விஸ்வநாத்தின் ஒரு முயற்சி அடுத்த 2 மேல் 3 அங்கே தூக்கிவிட வந்து காட்டன் பால் முறையில் காஜா டேக்கிள் முறையில் வெளியேறுகிறார். ஓவர் 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 13. 2 பவர் பிளே ஓவர் முடிவில் எமிரேட்ஸ் அணியினர் 13 ரன்கள் அடித்திருக்கிறார்கள். இன்னும் 6 ஓவர்களுக்கு 47 ரன்கள் வெற்றி பெற தேவை. அருமையான முறையில் கட் செய்யப்பட்டு வந்து 2 ஓட்டங்கள். பந்து வீச்சு எல்சன் அவரிடமிருந்து சிறப்பாக வீசுகிறார். மீண்டும் ஆபீஸ் அடிக்கிறார். அங்கே ஒரு சிறிய தரமாட்டம். அப்சல் அடித்து விட வேண்டும். கையில் வைத்தால் எந்த பதிலும் கிடையாது. மீண்டும் அங்கே ஒரு நல்ல ஒரு ஷாட் லெஃப்ட் சைடு அங்கே மணல் செப்பலை கலத்தி போட்டு தூக்கி பறக்க ஓடி வைக்கிறார். வந்துவிட்டா இதோ சரியான ஃபீல்டிங் மணல் நல்ல ஒரு ஃபீல்டிங் கைதுவா ஏவோ சுமகி ஃபீல்டிங் பால் அம்மா ஃபர்ஸ்ட் நல்ல பால் வைடா ஓடினா மீண்டும் ஆஞ்சலி ஒரு மீண்டும் அங்கே லெஃப்ட் சைடு போடுவது நல்ல லெஃப்ட் அங்கே உச்சி இல்லமா புட்பாலா மீண்டும் அங்கே லெஃப்ட் சைடு போடுவது அங்கே மீண்டும் பிரேசன் நல்ல ஒரு அங்கே அடி அஜோ புரிதா 2 பேஸ் 1 3 4 நல்ல ஒரு ஃபீல்ட் அஜ்மல் நல்ல ஒரு ஃபீல்டிங். ஆனா கேட்ச் பண்ணிருக்கா சார் அங்கே கட் ஆகும். நல்ல பிடி அவசியம். அங்கே நல்ல பிடி சார் லெஃப்ட் சைடு. இதோ ஆர்சிபிக்காக வேண்டி முதல் பட்டாளம் மூத்த சதவீதம் வெளிவந்துள்ளது. ராஜேஷ் அங்கே நல்ல ஒரு ஃபீல்டிங் எல்சன் நல்ல ஃபீல்டிங் அப்சரா தம்பி நல்ல ஒரு பந்து வீச்சு நல்ல கவனிச்சா
அங்கே ஒரு நல்ல ஒரு சுட்டு மக்கள் பட்டு சரியாக படவில்லை. இதோ அருமையான வந்துச்சு காப்பா. இதோ துபாயிலிருந்து இந்த மேட்சை காண்பதற்காக வந்துள்ளார். அங்கே மீண்டும் ஒரு வந்தா நல்ல ஃபீல்டிங். மீண்டும் மீண்டும் அங்கே கொஞ்சம் போலுக்கு ஃபீல்டிங் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. மச்சான் எனக்கு ஃபோன் பண்ண எங்க ஓகே 12 பந்துகளுக்கு 17 ஓட்டங்கள் தேவை. மீண்டும் மீண்டும் அருமையாக வந்துருச்சு. அங்கே ஒரு அகலப்பந்து பிரஷரின் வெளிப்பாடாக பேட்ஸ்மேனோட முகத்தில் தெரிகிறது. 3 பந்து தொடர்ச்சியா டாட்பாடாக விட்டால் 4வது பந்து விக்கெட். அங்கே வானதி நோக்கி அடிக்கப்பட்ட பந்து அங்கே 6 ஓட்டங்கள். இதோ அங்கே அடிக்க அங்க வீட்டு வந்து கேப்டன் வந்து ரெண்டு போவா. ஐயோ பீசஸ் இல்லை கிரப்பா. ஷாட் அங்கே நல்ல எப்படி மீண்டும் அங்கே சேர்ந்து அங்கே வந்து 2 ஓட்டையா 3 4 ஓட்டையா இல்லை 2 ஓட்டைகள் மட்டுமே. அருமையான வந்துருச்சு. அங்கே ஒரு அகலப்பந்து அம்பை ஜானி இலவச அடி அடி சிம்மினாலும் செவிச்சனடி தான் அவங்க. இலவச அடிதான் இலவச அடி தானே. அங்கே ஒரு கேள்வி தவறு மதன் மேட்ச் ஜானி 6 இல்லை